ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தேர்தல் நடக்கும் முறை டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆந்திராவில் எழும்புச்சு. அந்த சர்ச்சை இந்த எலெக்ஷன் ஒட்டி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பரக்கல பிரபாகர் அப்படின்றவர், அவர் யாருன்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவருடைய கணவர். பரக்கல பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும் 2024 அசம்பிளி, அதாவது சட்டசபைக்கும் மக்களவைக்கும் சேர்ந்து தேர்தல் நடந்துச்சு. அப்போ ஈசி என்ன சொல்றாங்க, நீங்க நல்லா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த நடந்த விஷயங்கள் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு மே 13 சாயங்காலம் 5 மணி வாக்கில், அதான் 6 மணி வரைக்கும் எலெக்ஷன் இருக்கு, 5 மணி வாக்கில் ஈசி சொல்றாங்க 68.04% வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே திருப்பி உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் சமயத்து எலெக்ஷன் அந்த 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் பூத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்கெல்லாம் வச்சு கதவை பூட்டி அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுக்கப்படும். அதே 8 மணிக்கு ஈசி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இதை அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு எவ்வளோ ஓட்டர் டர்ன் அவுட் இருந்துச்சு, வாக்காளர் சாதனை எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணும்போது 68.12% அப்படின்னு சொல்றாங்க. 1-2% அது கிட்ட சொல்றாங்க. அப்போ 0.8% தான் அந்த 3 மணி நேரத்தில் கூடியிருக்கு. ஆனால் 11:45 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அதுல 76.something% அதை கொண்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 8 மணிக்கு 6 மணிக்கு உள்ள வந்தவங்க 8 மணிக்கு ஓட்டு போடுற அழகாக முடிச்சிருக்கணும். அவள் எத்தனை பேர் நின்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவ்வளவு பேர் நின்று இருப்பாங்களா, ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். 11:45 76.9% போடும்போது 1% கிட்ட போடும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 3500 போலிங் பூத்துல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எவ்வளவு 3500 போலிங் பூத்துல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குன்றாங்க. இறுதியா 2 மணிக்கு ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, அதுல 80% கிட்ட அதை கொண்டு போயிடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலங்கள் பாருங்க, அது 8 மணில இருந்து நைட் 2 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர்கிட்ட ஓட்டு போட்டதா சொல்றாங்க. அந்த கணக்கு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இந்த 11:45 இருந்து அதிகாலை 14 அதிகாலை 2 மணி வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்திருக்குமா, மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர் டர்ன் அவுட் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு இதை பரகல பிரபாகர் நிர்மலா சீதாராமன் கணவர் சொல்றாரு. மே 13 11:45 இரவு 11:45 மணில இருந்து மே 14 அதிகாலை 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 17,19,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றது, கடைசி நபர் ஓட்டு போட்ட கடைசி நபர் 2 மணிக்கிட்ட ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 2.25 மணி நேரத்துல 17,19,000 வாக்காளர்கள் அவங்க கணக்குப்படி 3500 பூத்ல வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஆவரேஜா எல்லா பூத்லயும் கூட நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு 4 செகண்ட்ல ஒரு வாக்காளர் வாக்கு செலுத்தி இருக்கிறாரு. அது நடக்கக்கூடாத காரியம். முதல்ல 11:45 மேல ஓட்டு நடந்துச்சாங்கிற ஒரு கேள்வி அவங்க இருப்பாங்க. அப்படி நடந்தாலும் 4 செகண்ட்ல ஒருத்தர் எப்படி ஓட்டு போட முடியும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆந்திரால மக்களவை தேர்தலும் சட்டசபையும் சேர்ந்து நடக்குது. அப்ப விவிபேட் வரும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல பிரஸ் பண்ணி விவிபேட் வர்றதுக்கு 7 செகண்ட் ஆகும், அடுத்த இடத்துல பிரஸ் பண்ணி வர்றதுக்கு 7 செகண்ட் ஆகும். நீங்க பூத்துக்குள்ள போகும்போது 2 ஆபீசர் உங்களை வெரிஃபை பண்றாங்க, மை வைக்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க போய் பட்டனை பிரஸ் பண்றீங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் எல்லா செகண்ட் குறைஞ்சபட்சம் 20 செகண்ட் ஆச்சு ஒரு வாக்களிக்க ஆகும். அப்ப எப்படி 17 லட்சம் பேர் அந்த கேப்புக்குள்ள வாக்களித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை ரைஸ் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எலெக்ஷன் ப்ராசஸை பார்த்து ஓரளவுக்கு அறிஞ்சவங்க நான் சொல்றேன், கரெக்டா 6 மணி ஆனவுன்னா அந்த 6 மணி எந்த டைம் ஷெட்யூல் டைம்னு அந்த கதவை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு அந்த அபிஷியல்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற அது வரைக்கும் உள்ள வாக்காளர்கள் வாக்களிக்கணும். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. 6 மணிக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த 6 மணிக்கு கதை உடைச்சிருவாங்க, நீங்க வாக்களிக்கணும். அவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் சிஸ்டம் நான் எனக்கு அதை பத்தி செய்யாத. பட் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, கடைசியில வந்தாளுக்கு முதல் டோக்கனும் அப்படியே நம்பர் வரிசையா 2-3 நாள் கொடுத்துட்டே போவாங்க. அந்த டோக்கனை காமிச்சு உங்ககிட்ட இருந்து அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் உங்களை வாக்களிக்க அனுமதிப்பார். அதை திருப்பி அவங்க ஈஸியிட்ட பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும். இத்தனை பேர் ஒரு பூத்ல வாக்களிச்சாங்க, அது ஒரு ப்ரூஃப். அதை இப்ப வீடியோகிராஃப் கூட எடுக்கிறாங்க. இப்ப அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இப்ப 6 மணிக்கு மேல வீடியோகிராஃப் எடுக்கும் கூட சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நடந்திருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனை பேர் சட்டசபைக்கும் மாநிலங்களுக்கும் சேர்த்து இவங்க சொல்ற அளவு வாக்களித்திருக்க முடியாது, ஏதோ பெரிய தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றது கொஞ்சம் எலெக்ஷன் நடந்து பல காலங்கள் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு தான் இதை பரகல பிரபாகர் அவர்கள் வெளியில சொல்றாரு. பட் 2 மணிக்குள்ள இவ்வளவு நடந்திருக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சுதான்
அவர் பரக்கல பிரபாகர் இந்த விஷயத்த வெளியில சொல்றாரு. அப்ப ஈஸியா என்ன சொல்றாங்க, 2 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது இப்படி நிக்குது. இது சட்டப்படியா இதற்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எடுக்கலாமா? எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல நீங்க என்ன வழக்கினாலும் நீங்க போடலாம். சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போடலாம். அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்களை நீங்க கேட்கலாம். நீங்க அதுக்குள்ள விஷயங்களை மேல கொண்டு போய் பண்ணலாம். பட் யாரும் பண்ணலை. அதான் இன்ற வரைக்கும் நிலைமை. ஆனால் இதை மேற்படியாக பார்க்கும்போது அரசியல் கட்சிகளை தூக்கி தள்ளி வீசிங்க. அவனுக்கு என்னைக்கும் இவனும் நமக்கு செய்ய போறது, அவனும் செய்ய போறது, நிறைய பேர் அப்படிதான் முடிவுல இருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வழிமுறை அது என்றைக்குமே நேர்மையா இருக்கணும். அதுல ஒரு கேள்விக்குறி கூட இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் should be above suspicion அப்படிம்பாங்க. அதாவது சீசருடைய மனைவி நல்லவளா இருந்தா மட்டும் போதாது, சந்தேகப்படும்படி அளவு கூட இருக்கக்கூடாது. நான் அங்க போனேன், ஏன் அங்க போனேன், நாங்க போனா ஆனா நான் நல்லவன்னு சொல்லக்கூடாது. நீ அங்க போக கூடாது, சந்தேகப்படும்படி அளவு கூட இருக்கக்கூடாதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே தான் எலெக்ஷன் ப்ராசஸும். ஏன்னா மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும், 5 வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு ஜனநாயகம். என்னதான் ஜனநாயகம் சொன்னாலும் நமக்கு ஜனநாயகத்துல கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க போடுற இந்த ஓட்டு தான். அந்த ஓட்டு உண்மையாக இருக்க வேணும். நாம ஓட்டு போட்டாலும் ஒன்னும் மாற போறது இல்லை. நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டாலும் எப்படியோ எலெக்ஷன் மாறிடும் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அப்ப அந்த உரிமையும் ஜனநாயகத்திலிருந்து பறி போச்சுன்னா உண்மையாவே நம்ம இந்திய வாக்கள் நீனாவனாவா தான் ஆயிடுவோம். அப்ப இந்த எலெக்ஷன் ஃப்ராட் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, சொல்றது வேற யாரும் இல்ல, நம்ம மத்திய நிதியமைச்சருடைய கணவர் பரக்கலா பிரபாகர் சொல்றாரு. 3ஆம் நபர் சொல்லல, அவரும் ஆந்திராக்காரர் தான். அதுவும் மத்திய நிதியமைச்சரோட புருஷங்கும் போது அது அவருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராமினன்ட் பர்சன், அவருமே ஒரு ப்ராமினன்ட் பர்சன் தான். அப்போ இந்த விஷயத்தை கட்சிகள் கேட்கல, ராகுல் காந்தி இந்த விஷயத்தெல்லாம் எடுக்க மாட்டாரு. அதான் நான் என்னைக்குமே சொல்லுவேன், ஒரு விஷயங்கள் வரும்போது மத்தியில் 2 கட்சிகள் தான் இருக்கு. ஒன்னு பிஜேபி, காங்கிரஸ். இவங்க 2 பேர் ஹேண்டிங் க்ளோவ். இவங்க 2 பேருக்கு என்ன, ஒண்ணு நீ இருக்கணும், நான் இருக்கணும், மற்ற மாநிலங்களும் எல்லா கட்சிகளும் அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோட தான் அவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. அப்ப ராகுல் காந்தி தான் அதை எடுத்து செஞ்சிருக்கணும். அவர் வழக்கம் போல எதுவும் செய்ய மாட்டாரு, எதுவும் பெருசா பண்ண மாட்டாரு, வெறுமனே பேசிட்டு போயிடுவாரு. அப்ப இந்த விஷயத்த என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் வழக்கு போடல. பட் ஆனால் இது ஒரு மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இது உண்மையா பொய்யாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம வாக்குக்கு மதிப்பு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். இதுல எவனும் கேஸ் போட்டாலும் போடாட்டினாலும் இதுல உண்மைத்தன்மை எப்படியாவது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இத கேஸ் நடக்குதா நடக்கலையா, கேஸ் யாரும் போடலாம், உண்மை தெரிய வேண்டிய மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அநீதி, ஒரு அநியாயமான செயல். பட் who will build the cat? யார் பூனைக்கு மணி கட்டுவார் நமக்கு தெரியல. இப்ப இது பரக்கலா பிரபாகர் வச்சிருக்கு ஒரு ஜனநாயகத்தின் மேல் ஒரு மிக 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 ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு சாதாரண குற்றச்சாட்டு. இந்திய அரசியல்ல இதுவரைக்கும் வைக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு, இந்திய தேர்தல் வழிமுறையில் இதுவரைக்கும் வைக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை உண்மையா தவறா நமக்கு அது தெரியாது. குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டை விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். அதை மக்கள் முன் படம் பிடித்து இது நடக்கவில்லைன்னு சொல்லணும். யாரும் செய்ய மாட்டாங்க. வழக்கம் போல இந்திய ஜனநாயகத்துல ஈனாவானாவை தான் இருப்பான். அதான் நம்மளோட நிலைமை. சரி, நம்ம ஊர் தேர்தலுக்கு வருவோம். இப்ப எடப்பாடி நேரத்தை உங்களுக்கு சொல்லி, எடப்பாடியார் பர்சனல் அட்டாக் ரொம்ப பண்றாருன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு அவர் மேல ஒரு என்னைக்கு ஒரு மரியாதை ஏன் உண்டு அப்படின்னா, அந்த அதிமுகங்கிற அந்த சூழல்ல அப்படி பிரிஞ்சிருந்த அந்த கட்சியில உள்ள நுழைஞ்சு வெளியில இன்னைக்கு ஒரு தலைவரா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சில விஷயங்கள் தவிர்க்கலாம். பேசும்போது சில வார்த்தைகள் தேவையில்லாம போடுறாரு, அதை தவிர்க்கலாம். ஏன்னா அவர் ஒரு பண்பட்டங்கிற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் பேசக்கூடாது. நாங்க எப்படிலாம் நான் கொரோனா கவனிச்சாரு, இவர் எங்க வந்தாரு ஒன்னும் நோய் கீழே நோயா போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி நீங்க யாரையுமே பேசக்கூடாது. குறிப்பாக இப்பொழுது ஒரு மாநிலத்துக்கு முதல்வரா இருக்கணும், நீங்க பேசவே கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் கண்டம்னேஷன். எல்லாருமே ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் ஒருத்தரை தாக்குவது அவள் நல்லதில்லை. அப்புறம் பேசும்போது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இங்க பாருங்க என்ன பார்த்து பச்சை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. ஆனா பொய்யா சொல்ல பரவாயில்ல. அடுத்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஞாபகப்படுத்தக்கூடாது. எல்லாருமே மறந்து போயிட்டாங்க 5 வருஷத்துல. பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னா அது கோர்ட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு. அன்னைக்கு நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு. அப்படி எல்லாரும் மறக்கிற நீங்களே பேசி ஞாபகப்படுத்துறீங்க. உங்கள் அரசியல் அறிவு எங்கே சென்று விட்டது யோசிச்சு பாருங்க. மக்கள் மன்றத்துல இன்னைக்கு 1000 விஷயங்கள் வருது. நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, அங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. எல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்த ஒரு விஷயம் பொள்ளாச்சி. எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு மறந்து இருக்கிற நேரத்துல இப்ப நீங்களே அவர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்லியே மக்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. உங்களை அரசியல் ஒரு சாணக்கியம் அவங்க பேசிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க பண்ணது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக தான் இருக்கு.
அதே மாதிரி நீங்க ஸ்கீமை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்கீமை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பண்றீங்க, அதுலயே வச்சுக்கோங்க. ஊழல்கள் இருக்கும், நடக்கும், 5 ஆண்டுகள் அப்படி நடத்தல, எதிர்கட்சிகளை பேசவில்லை, எல்லாத்தையும் சொல்லுங்க. தனிப்பட்ட விமர்சனங்களை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது, அதுதான் நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு விஜய்க்கு என்னன்னாலும் பிரச்சாரம் பண்ண விடணும், எனக்கு கட்டுப்பாடு இருக்கும், அரசியல் தரணும், அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் தான் டிப்ளாய்மெண்ட்டை கூட்டுக்கணும். ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருந்தவர் பேசக்கூடிய ஒரு விஷயமான்னு எனக்கு தெரியல. ஒருவருடைய மீட்டிங்ல 41 பேர் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. இந்திய தேர்தல் வரலாறே நடக்காத ஒரு விஷயம், அன்பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, இதற்கு முன்பு நடந்தது இல்லை. அப்போ இது போலீஸ்காரங்களுக்குமே புதுசுதான். இல்ல சார், அந்த இதுக்கு முன்னாடி சார் ஒரு இடத்துல ஒரு 60-100 பேர் செத்து போயிட்டாங்க சார், அந்த 100 பேர் செத்த பேர் இப்படி நாங்க மாத்தோம் சார் சொன்னா பரவாயில்ல. இது அன்பிரசிடென்ட். இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் 41 பேர் சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே நடந்தது இல்லை. போலீஸ்காரர்களுக்கும் இது புதுசுதான். சரி, அப்போ அவர் ஒரு தடையில ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, அதை உடனே அதை இன்றைக்காச்சும் ஃபாலோ பண்றாங்க தொண்டர்கள், பண்றது இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? போலீஸ்காரருடைய வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, எல்லாத்தோடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறதுனா போலீஸ்காரன் வேலை. இவன் 4 பேர் அவன் காரணால குரங்கு மாதிரி குதிக்கிறான், ஒருத்தன் போய் விழுறான், ரோட்ல டிராபிக்கை பிளாக் பண்றாங்க, இப்படி எல்லாம் கஷ்டம், மக்கள் கஷ்டம் வரும்போது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறது தப்பா? தடையில்லாம பிரச்சாரம் பண்ணணும். தடையில்லாம எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? தடையில்லாம பிரச்சாரம் பண்ண போய் தான் 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் முதிர்ச்சி இல்ல, சட்டத்தை மதித்து மக்களுக்கு கஷ்டப்படுத்தாம ஒரு பாங்கான ஒரு அரசியல் ஒரு பிரச்சாரத்தை அவரால் செய்ய முடியல. அப்ப யாராச்சும் கட்டுப்படுத்தி ஆகணும், அந்த வேலையை போலீஸ் தான் செஞ்சாகணும். இப்ப அந்த போலீஸ் யார் கையில இருக்கு? தேர்தல் கமிஷன் கையில இருக்கு. தேர்தல் கமிஷன் யார் கையில இருக்கு? ஞானேஷ்குமார் கையில இருக்கு. ஞானேஷ்குமார் யாருக்கு? அப்ப யார் பாக்கெட்ல இருக்காரு? உலகத்துக்கே தெரியும். அப்ப உங்க கையில இருக்கிற தேர்தல் கமிஷனே இவ்வளவு கண்டிஷன் போடுதுன்னா, ஏன்னா இதுக்கு மேல போலீஸ் மூலமா போடுது அப்படின்னா இதுக்கு மேல உயிரிழப்புகள் வந்துடக்கூடாது, லாஸ் வந்துடக்கூடாது. நீங்களே பாக்குறீங்க, பாண்டிச்சேரி பேட் மேல பாயிரம், இவனை நீங்க என்ன செய்வீங்க? அவனை தடுக்க முடியலன்னா தலைவர் தான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். விஜய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ரோட் ஷோ கொடுக்கறதுல அபாயம் தான். இன்னும் இருக்கு 14 நாள், எதாச்சும் ஒன்று நடந்துடக்கூடாது, நமக்கு தான் பயமா இருக்கு. இங்க இருந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணா ஒரு கூட்டம் குரங்கு மாதிரி கூடியே போகுது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்ல நடந்துச்சு, நீங்க பாருங்க. கரூர் இன்சிடென்ட் போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தது, குரங்கு மாதிரி கூச்சு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ஃபாலோ பண்ணா, போஸ்ட் மேல ஏறி ஜென்ரேட்டர் மேல ஏறி எல்லாம் பண்ணி 41 பேர் சேர்த்து போனா. என்ன கேட்டா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்றீங்க. யார பேசுறீங்க நீங்க? போலீஸ் தானே பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எவனாலையுமே முடியும். அமெரிக்கன் மெரைன்ஸை கொண்டு வந்தா கூட முடியாது. ஏன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் அப்படியே வரும், அப்படியே இந்த புது வெள்ள அடிச்சுட்டு வரும் பாருங்க, அப்படி கடகடான அடிச்சுட்டு வர மாதிரி எல்லா கலிசரையும் கூட சேர்ந்து கூட்டு வர்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பும். அப்படியே ஒரு 30 கலிசர் அப்படியே போகும். அங்க அடுத்த ஊர்ல ஒரு 100-150 சேரும். இது இப்படி கூட போய்கிட்டே இருக்கும். எதுக்கு போறோம் தெரியாது. பார்த்துட்டு பக்கத்துல கண்ணாடி வச்சு பார்த்துட்டு போறது இதான் நடந்தது. அன்னைக்கு பார்த்து கண்ணாடிக்குள்ள அப்படியே தலையை வச்சு பாக்குறோம், தலைவான்னு அங்க வச்சு மொபைல் எடுத்து உம்மான்றான். ஏங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கும்போது அப்ப என்ன செய்ய முடியும் போலீஸ்? இதுக்கு மேல போன அந்த கூட்டத்தில் ஒருத்தர் செத்து விட்டார், அது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு தானே சொல்றீங்க. அப்ப அதுக்கு ரோட் ஷோ கொடுக்காதீங்க. நான் தான் சொல்றேன், ரோட் ஷோ கொடுக்காதீங்க. விஜய்க்கு கிரவுண்ட் எடுங்க. எத்தனை பேர் இந்த கிரவுண்ட்ல 1 லட்சம் பேர் வரணும், 1 லட்சம் பேர் கண்டிப்பா பெர்மிஷன் கொடுங்க, தப்பு இல்ல. ஒரு அந்த மாதிரி, ஏன்னா ஒரு சினிமா நடிகர் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரல, வாய் பார்க்கவே நிறைய பேர் வரும். அது பொம்பளைங்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்ம மக்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும், நம்ம தலைவர் தான் கட்டுப்படுத்த முடியும். 1 லட்சம் பேரை கட்டுப்படுத்த முடியும். எதுக்காக இந்த 1 லட்சம் பேர் அங்க அசம்பிள் ஆகிறாங்க? எதுக்காக அசம்பிள்? சினிமாக்காரனை பார்க்கணும், நம்ம சினிமாக்காரனை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை பேர் அங்கே இந்த மாதிரி காரணங்களுக்காக மக்களுக்கு பெர்மிஷன் கேன்சல் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. பண்ணட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும், தடுக்கவில்லை. கிரவுண்ட்ல எடுத்து பண்ணட்டும். அவருக்கு கூட்டத்தில் ரோட்டை மறிச்சு 10 பேரை இழுத்து பிடிச்சி வச்சா தான் அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே அந்த கரூர் துயரசம் ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதாவது இவர் நான் 12 மணிக்கு வர்றவர் 7 மணிக்கு தான் வந்தாரு. நான் லேட்டால அவர்ல காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணம் லேட் ஆயிடுச்சுன்னா அதனால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு பாருங்க, கரூர்ல அவர் பேசுற இடத்த போக்கஸ் பண்ணி நான் இது வச்சிருந்தாங்க, ஹாலஜன் லாம்ப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப முதல்ல அவர் 7 மணிக்கு தான் வரப்போறன்னு முடிவு பண்ணிருக்கிறாரு. அப்ப ஏன் 12 மணில தான் கருவாட மக்களை காய வைக்கணும்? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு. இதுக்கப்புறமா அவருக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க கூடாது, ஏன் கூட உள்ளவங்களை சாவறதுக்கா? ஒன்னு சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் அவரோட உயிரா ஒரு சாதாரண பொது மனிதனோட உயிரான எலெக்ஷன் காம்பெயின்ல பொது மனிதனோட உயிர் தான். எதுக்கு நாங்க இவங்கள பார்க்க போய் சாக போனோம்? இவங்கள பார்க்க போய் நாங்க எதுக்கு இங்க சாக போனோம்? ஒரு கூட்டம் அறிவு இல்லாம அவங்க போறவங்க விருப்பப்பட்டு தானே போறாங்க. யார் வீட்டுல பிடிச்சி விருப்பப்பட்டு போனா அவங்களோட பாதுகாப்பு தான் அங்க முக்கியம். நீங்க இஷ்டத்துக்கு உங்க எல்லாத்துக்கும் பண்ணுவீங்க, குரங்கு மாதிரி வருவீங்க போவீங்கன்னா, ஆனா சாதாரண மக்கள் சாகணுமா அந்த இடத்துல? அப்ப யார் மேல குற்றம்?
அவர் செய்தாரா இல்ல, அந்த இடத்துல அந்த இடத்துல ஏன் 41 பேர் இறந்தார்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் வந்து அதனால 41 பேர் இறந்தாங்க. அந்த மீட்டிங் யார் நடத்தினா? அப்ப அந்த மீட்டிங்ல தான் 41 பேர் செத்து போறாங்க. அப்ப அந்த கட்சி நடத்த இனி ஃபியூச்சர் மீட்டிங்ல ஆர்கனைஸ் பண்ணித்தான் ஆகணும், ரெகுலேட் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது கூட தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அடுத்து திமுகவுக்கும் போவோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு மரணத்தை கட்டி பயம் இல்லை, நான் கொரோனாலே நான் கோவையில போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்குறாரு. அதே மாதிரி திட்டங்கள் எதுவுமே இல்லாம என்டிஏ கவர்மெண்ட் இஸ் நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி அவர் கொள்கை வாரியாகவும் தமிழ்நாட்டுக்கு இவங்க அதை செய்யல இதை செய்யல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றுமே செய்யவில்லை, தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாத்துலயும் டாப்ல இருக்கு, நம்ம எதுக்கு நம்ம மத்தவங்க கீழே குனிஞ்சு போகணும், துரோகம் உள்ள மொத்தத்துக்கு துரோகத்தோட காம்பினேஷன் தான் அந்த அலையன்ஸ். எடப்பாடி பழனிசாமியை பத்தி உங்களுக்கு தெரியும், ராமதாஸுக்கும் பலரும் துரோகம் அளித்திருக்கிறார்கள். நான் ராமதாஸை ஒரு சமூக நீதி போராளியாகத்தான் ஒரு பெரிய தலைவராகத்தான் நான் மதிக்கிறேன்னு சொல்லி அங்க பாமக அன்புமணி ராமதாஸ் பண்ணதையும் அவர் சொல்லி ஒரு வார்த்தையை காமிச்சிட்டு அவர் அதோட நிப்பாட்டிட்டு அதுக்கு மேல அதுக்குள்ள போகவில்லை. இப்படி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சீமானை நீங்க பாத்தீங்கன்னா, சீமான 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யல, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் சீமானும் புலம்புறாரு. இதுதான் அரசியல் களம். நாம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே, நாம் இந்த நேரத்துல ஹீரோ நாம தான், எந்த சினிமாக்காரனோ எந்த அரசியல்வாதியோ கிடையாது. இந்த ஓட்டு போடுற அந்த 14 நாட்கள் நாம ஹீரோ நம்ம தான், அவங்க யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இறைவனால் எல்லா மனிதனுக்கும் மூளை என்று ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த மூளையை வச்சு எல்லாத்தையும் கழட்டி வச்சு உங்களுக்கு இவனை பிடிக்கும் அவனை பிடிக்கும் அவனை பிடிக்குங்கிற கழட்டி வச்சுட்டு தலைவராக இருக்க என்ன தகுதின்னு கேட்டு பாருங்க. தலைவராக இருப்பதற்கு என்ன தகுதி, என்னெல்லாம் வேணும்? முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு நீங்க தெரியுமா, ஒருத்தர் காமராஜர் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அண்ணாதுரை வச்சுக்கோங்க, ஒருத்தர் யாரையோ வச்சுக்கோங்க, நேரு வச்சுக்கோங்க, இப்படி யாரையோ வச்சுக்கோங்க, வச்சு அதுக்கு நெருக்கமா வர்ற ஒரு ஆள் தலைவரான்னு கேட்டுருங்க. யாருமே இன்னைக்கு கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் சினிமாவில் வந்து இப்படி கை காமிச்சா அப்படி கை காமிச்சா அப்படிங்கிற மாதிரி என்றைக்காவது ஒரு மனிதன் ஓட்டு கேட்கும் போதாச்சும் தான் கொள்கையை சொல்லணும். ஒண்ணுமே சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறார்கள். நெருங்கினவங்க வச்சு சதி பண்ணிட்டாங்க. யாரு நெருங்கின வச்சு யாரு சதி பண்ணா? உன்னை திரிஷாவை கூட்டு போய் சொன்ன, நாங்களா கூட்டு போய் சொன்ன மீட்டிங், நீங்களா கூட்டு போய் அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க, எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க. அவனை நீங்க ஒரு வாழ்க்கையில நம்பவே கூடாது. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில சொல்றேன். 2 பேர் உண்டு. எனக்கு ஒரு வைஸ் மேன் எனக்கு சொன்னது, 2 பேர் உண்டு, காரணக்காரன் காரியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணக்காரன் அப்படின்னா யாருன்னா, மேல ஒரு ஏணிப்படி வச்சு ஒரு லைப்ரரி ஒரு ஏணிப்படி வச்சிருக்கு, அதுக்கு மேல ஒரு புக் இருக்கு. காரணக்காரன் தன்னால ஏன் இந்த படி மேல ஏறி போக முடியலங்கிறது 1000 காரணம் சொல்லுவான். ஆனா காரியக்காரன் என்ன தெரியுமா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், படியில இருந்து புக் எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பான். விஜய் காரணக்காரன் மாதிரி பேசுறாரு, தன்னை வரமாட்டே அதனால போக முடியாது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க. இதுல காரணக்காரன் நல்லதான் காரியக்காரன் கெட்டவன் நான் பேச வரல. இந்த காரணம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, இவங்க கையில நீங்க ஆட்சியவே கொடுக்க கூடாது. ஆட்சியை யார் கையில் கொடுக்க வேண்டாம், காரியக்காரன் கையில் தான் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை செய்து முடிப்பவன் கையில் கூட ஆட்சி கட்டில நீங்க கொடுக்கணும். இவர் நிச்சயமாக என்னைக்குமே செய்ய மாட்டேன், இவர் காரணக்காரனாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவார். இவர் கையில நீங்க கொடுக்கறத நீங்க யோசிச்சு தான் கொடுக்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், நீங்க அவர்கள் இந்த காரியக்காரன் லிஸ்ட்ல நீங்க சேர்க்கலாம். அவங்களால ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்ய முடியும். இவர் இன்ன வரைக்கும் ஒரு காரணக்காரனாகவே தான் இருக்கின்றார். காரியக்காரனாக மாறுவார் என்றால் மிகவும் மிகவும் கஷ்டம். மீண்டும் சந்திப்போம்.